ஒரு மாவட்ட கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ரொம்ப ஊழல் பண்றாரு, லஞ்சம் வாங்குறாரு, கொஞ்சம் சரியா இல்லாம இருக்கிறாரு அப்படின்னு அந்த ஊர் மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுது. அவர் நல்ல மனுஷன் கிடையாது. பிறந்தவர் காமராஜ் தான் முதலமைச்சர். அவர்கிட்ட போய் சொன்னாங்களாம் உரியவங்க, இப்படி ரொம்ப ஒரு ஊழல்வாதியா இருக்காரு, லஞ்சம் கஞ்சம் வாங்கிட்டே இருக்காரு, நல்லவரே கிடையாது. அப்படி அவரை எங்கேயாவது மாத்திருங்க ஐயா, எங்க மாவட்டத்துக்கு வேண்டாம், எங்க மாவட்டத்துக்கு வேண்டாம், அவரை வேற மாவட்டத்துக்கு மாத்துங்க அப்படின்னாங்களாம். இப்ப எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்தா அவர் வேற பார்வை பார்ப்பார், அவருடைய ஆங்கிள் வேற, இதையும் மாற்றி பார்க்குறாரு. அவர் சொன்னாரு அவன் அங்கே இருக்கட்டும்னு. அவன் அங்கே இருக்கட்டும், அவனை வேற மாவட்டத்துக்கு மாத்தினா அங்கே போய் தானே செய்வான் அவன். அப்போ இங்க இருந்து லஞ்சத்து ஊழலையும் அங்கே போய் பரப்புவான். அவன் நல்ல கொள்கைவாதியா இருந்தா ஊராக மாத்தலாம், எல்லா ஊர்லயும் பரப்பி விடுன்னு. இங்க உள்ள ஊழல் அங்க கொண்டு போயிடுவான், இங்க லஞ்சத்தை கொண்டு போயிடுவான், அங்கிருந்து மாத்தினா அந்த ஊருக்கு கொண்டு போயிடுவான். அவன் இங்கே இருக்கட்டும், அவனை வேற மாதிரி பார்ப்போம், நல்ல விஷயங்களை நம்ம இங்கிருந்து வரதுக்கு கொண்டு போய் சொல்லலாம், அங்கேயும் பயன்படட்டும்னு. கெட்ட விஷயத்தை கொண்டு போக முடியுமா அப்படின்னு சொன்னாரு. அதே காமராஜ் தான் இன்னொரு மாவட்டத்துக்கு திடீர்னு போயிருக்கும் போது ஒரு கலெக்டரை பார்க்க உள்ள போறாரு. ஆனா கலெக்டர் ஒரு மீட்டிங்ல, முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு. வெளியே அந்த கலெக்டர் ஆஃபீஸ் பியூன் இருக்கா, ஓயா இருக்காருலே, ஆபீஸ் அசிஸ்டன்ட், அவரு சிஎம் தெரியும் அவருக்கு. ஐயா கலெக்டர் ஐயா உள்ள மீட்டிங்ல இருக்காங்க, ஒரு அரை மணி நேரம் முக்கியமான ஆலோசனை நடத்த போறேன், யாரையும் உள்ள விடாதுன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு அவர் சொன்னதானே கேட்க முடியும், அதனால அரை மணி நேரம் விடாதுன்னு சொல்லியிருக்காரு. 10 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் இருக்கியா இன்னும் அப்படின்னாரு. நான் சிஎம்டா அப்படின்னு ஒரு சொல்லலை. ஓ பரவாயில்ல, அவனை ஒன்றும் சொல்லிடாத, நான் வெளியே வெயிட் பண்றேன், மீட்டிங் முடிச்சு வரட்டும் அப்படின்னாரான். மீட்டிங் முடிச்சு வந்தவொடனே இந்த கலெக்டர் மன்னிப்பு கேட்டா, ஐயா தப்பா நினைச்சிருக்காங்க. இல்ல இல்ல, அவன் நீ சொல்றது தான் கேட்கணும், அதான் சரியான காரன், அவன் அவன் சரியான ஆளு, இப்படி ஆளு எனக்கு கிடைக்கலன்னு நான் ரொம்ப ஆதங்கத்தில் இருக்கேன், நீ ஒரு ஹெல்ப் பண்ண முடிஞ்சா இவன் அங்க அனுப்பு சென்னைக்கு என் கூட அப்படின்னாரு. அதனால இப்படி ரெண்டையும் யோசித்து பாருங்க. நல்ல நல்ல பழக்கம் உள்ளதை ஏற்றுக்கலாம், தீயதை பரப்பக்கூடாதுங்கிற மாதிரி இப்படி வித்தியாசமா யோசிக்கிறவங்க தான் பெரிய தலைவர்கள் இல்லையா?